வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான ஒரு ஆந்தாலஜி கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மொத்தமா இதுல ஒரு 3 கதைகள் இருக்கும். இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். டைட்டில் ரொம்ப பெருசா இருக்கும், அதனால நான் கீழே கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். உங்க பொருளுக்கு நீங்க தான் பொறுப்புன்றது தான் அர்த்தமா இருக்கும். திருட்டுன்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த 3 கதைகளையும் எடுத்திருப்பாங்க. இந்த 3 கதைகள்லயும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த 3 கதைகளும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கான்செப்டுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி நமக்கு தராங்க. ஸ்டார்டிங்கே ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஒய்ஃபு கூட போன்ல சத்தமா பேசிட்டு இருக்காரு. 2 பேருக்குள்ளயும் ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்கு போல. அப்ப இந்த இடத்துக்கு ஒரு சின்ன பையன் வரான். வந்தவன் என்ன பண்றான்னா, இவரோட பைக்கு சாவி எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவன் என்ன ஓடிட்டு இருக்கான்ற மாதிரி ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு. நில்டா நில்டா அப்படின்ற மாதிரி அவனை வேகமா துரத்துறாரு. இப்ப பைக்கை இங்கேயே வெட்டிட்டு போயிடுறாருல. கொஞ்ச நேரத்துல வேற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. அந்த நபர் இருக்காருல, இந்த பைக்குக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துக்கு வராரு. அங்க ஷூ லேஸ் கட்டுற மாதிரிலாம் குனிறாரு. அங்கதான் அந்த சின்ன பையன் சாவியை போட்டு போயிருக்கான். அந்த சாவியை இவர் எடுத்துக்கிறாரு. அந்த சின்ன பையனா அந்த ஹஸ்பண்டை துரத்திட்டு இருக்காருல, அந்த கேப்ல இவருமே பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ஓனரை தாண்டி இவர் பைக்ல போயிட்டு இருக்காரு. என்ன நம்ம பைக்கை இவன் ஓட்டிட்டு இருக்கான்ற மாதிரி அந்த ஓனர் ஷாக் ஆகுறாரு. அப்படி ஓட்டிட்டு இருக்க நபர் இருக்காருல, அந்த பையனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. பிளான் போட்டு இவரோட பைக்கை தூக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்படிதான் இந்த கதை இருக்க போகுதுன்ற மாதிரி நமக்கு ஒரு இன்ட்ரோவை கொடுத்துடுறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. ஃபர்ஸ்ட் கதையோட ஸ்டார்டிங் சீனே இன்ஷத்துன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. எல்லாருமே பைக்கை மாசத்துக்கு ஒரு தடவை தானே துடைப்பாங்க. இவர் தினமும் துடைப்பாரு. இவரோட ஒய்ஃபை இதை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க. நீ பொண்டாட்டியை பாத்துக்கிறத விட பைக்கை தான் நல்லா பாத்துக்கிற, உனக்குலாம் எதுக்கு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதை பத்திலாம் இவர் கவலையே படமாட்டாரு. இவங்களுக்கு இப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைக்காக 4 காசு சேர்க்கணும், அதை மனசுல வச்சுக்கோன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் பேசிட்டு இருக்கும் போதே இவர் பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஓசிடி ப்ராப்ளமும் இருக்கு. அதாவது எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்கணும். இவர் ஏதாவது பொருள் கலைஞ்சிருக்கிறத பார்த்தா அதை முதல்ல சரி பண்ற வேலையை தான் பண்ணுவாரு. இப்ப இவருமே மேனேஜரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. எல்லாருமே சேல்ஸ் கம்மியா பண்றீங்க, நல்லா பண்ணுங்கன்ற மாதிரிலாம் மேனேஜர் சொல்றாரு. இப்ப இவருமே சேல்ஸுக்காக ஒரு இடத்துக்கு வராரு. அந்த பியூரிஃபையரை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்பதான் இன்ஷத்துக்கு திக்கு வாயின்றது நமக்கு தெரிய வருது. கொஞ்சம் திக்கி தான் சொல்றாரு. இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால சரியா இவரால சேல்ஸே பண்ண முடியல. இப்ப இன்ஷத்தும் போன்ல பேசிக்கிட்டே பைக் எடுத்துட்டு கிளம்பலாம் நினைக்கிறாரு. அப்ப சட்டுன்னு ஒரு நபர் இவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு வராரு. நான் பார்த்துட்டு இருக்கும் போதே பைக்கை தூக்க பாக்குறியா, இறங்கடா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. ஐயோ சாரி சார், என் பைக்கு பக்கத்துல இருக்க போல, தெரியாம உங்க பைக்கை எடுத்துட்டேன்னு சொல்றாரு. அந்த நபருமே பக்கத்துல இருக்க பைக்கை பாக்குறாரு. அச்சஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. கன்ஃபியூஷன்ல தான் எடுத்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இப்ப திரும்பிய இன்ஷத்து மன்னிப்புலாம் கேட்கிறாரு. தெரியாம தானே பண்ண, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா போன்ற மாதிரிலாம் அந்த நபர் சொல்லிட்டாரு. மேற்கொண்டு இன்ஷத் அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இன்ஷத் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல பைக் எல்லாம் நிறுத்திடுறாரு. அந்த இடத்துல இவர் நோட்ல எழுதிட்டுலாம் இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல பைக் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு கிளம்பணும் போல. இவரோட பைக்கை எடுக்காம வேணும்ட்டே பக்கத்து பைக்குக்கு போறாரு. இவர்கிட்ட ஒரு 3 சாவி இருக்கு. இப்ப 3 சாவியில ஒவ்வொரு சாவியா ட்ரை பண்றாரு. அந்த பைக்கை இவர் ஓபன் பண்ணிடுறாரு. ஏற்கனவே அடுத்தவங்க பைக்கை தான் ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஆளுங்க பார்த்ததுனால தான் சுதாரிச்சு அங்க இருந்து தப்பிச்சிருப்பாரு. இப்ப இவர் பைக் எடுத்துட்டு கிளம்பலாம்ல, அதனால அடுத்தவங்க பைக்கை முதல்ல எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஒரு காய்லாங்கடையில வந்து அந்த பைக் எல்லாம் தந்துடுறாரு. இப்ப திரும்பி இவரோட பைக்கை போய் எடுக்கணும்ல, இவருமே கேஷுவலா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப இவரோட பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் திருட்டு வேலை தான் பண்ணிட்டு இருக்காருன்றதை நமக்கு காட்டுறாங்க. இந்த இன்ஷத்தை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேன் வேலையில பெருசா காசு கிடைக்காது. இந்த வேலை மூலியமா தான் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் இவருக்கு கிடைக்குது. அதனால இவர் பைக் மாதிரியே யாராவது பைக் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்து அந்த பைக்கை தூக்கிடுவாரு. முதல்ல அவங்களோட பைக்கை தூக்கிடுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இவரோட பைக்கை தூக்கிடுவாரு. ஒரு பாய் கிட்ட நல்ல ரேட்டுக்கு விக்கிறாரு. வேற பைக்கையும் தூக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இந்த பாய் கேட்கிறாரு. இல்ல பாய், என்னால ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. நான் இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணா என் பைக்குன்ற மாதிரி கூட சமாளிச்சுப்பேன். மத்த பைக்குனா ப்ராப்ளம் வந்துடும். எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஷத்து சொல்லிட்டு இருக்காரு. இன்ஷத்து பண்ணிட்டு இருக்கிறத பத்தி ஒய்ஃபுக்கெல்லாம் தெரியாது. ஒய்ஃபுக்கு தெரியாம தான் இந்த விஷயத்தெல்லாம் இவர் குடும்பத்துக்காக பண்ணிட்டு இருக்காரு. இந்த இன்ஷத்து வேலை விஷயமா எங்க இருந்தாலும் சரி, இவர் மாதிரியே வேற ஒரு பைக்கை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யாரு ஓட்டிட்டு போனாலும் அவங்கள ஃபாலோ பண்ணுவாரு. அவங்க எங்க போறாங்களோ வேணும்ட்டே அந்த இடத்துல பைக்கை நிறுத்திடுவாரு. இப்ப தெரியாம எடுக்கிற மாதிரி அவங்க பைக் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து இவரோட பைக்கை எடுத்துப்பாரு. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
இவர் பைக்ல போன் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. டிராபிக் கான்ஸ்டபிளும் இதை கவனிக்கிறாரு. நிறுத்துன்ற மாதிரிலாம் நிறுத்திடுறாரு. சாவியை புடிங்கிட்டு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட தராரு. இவர்கிட்ட தான் நிறைய சாவி இருக்குல்ல, வேற ஒரு சாவியை போட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. அச்சோ தப்புஸ்டானே அப்படின்ற மாதிரி அவங்களுமே யோசிக்கிறாங்க. இன்ஷத்து இவரோட பைக்கை மட்டும் பத்திரமா வச்சுப்பாரு. 2-3 எக்ஸ்ட்ராவா பூட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு தியேட்டருக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கார் எடுக்கலான்னு பார்த்தா கார் பஞ்சரா இருக்கு. பக்கத்து வீட்டுல இருக்கவர் இவரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டு பார்க்கலான்ற மாதிரி கால் பண்ணி கேக்குறாரு. நான் வீட்டுல இல்ல, ஆனா என்னோட பைக்கை வேணா எடுத்துக்கோ, கபோர்ட்ல தான் கீ இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரோட பைக் எடுத்துக்கிறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல் பண்றாங்க. இவங்க 2 பேர் வந்துட்டு இருக்கிறத இன்ஷத் பாக்குறாரு. ஏன்னா இவர் பைக் மாதிரியே தான் அவங்க பைக்கும் இருக்கு. அவங்களுமே பைக்கை நிறுத்திட்டு தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. இதான் கேப், இவங்க பைக்கை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அந்த தியேட்டரை விட்டு வந்துடுறாங்க. இன்ஷத் இன்னும் அவரோட பைக்கை தூக்காம தான் இருக்காரு. இவங்களுமே இன்ஷத்தோட பைக்கை இவங்களோட பைக்குன்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்றதுக்காக கீயை போடுறாங்க. என்ன வண்டியில கீயே போட முடியலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நல்லா போட்டு பாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் போடுறாங்க. பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. வண்டி மாறினதே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க பாட்டுக்கு வண்டியை வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. இன்ஷத்துக்கு நடுவுல ஒரு வேலை வந்திருக்கும். அதை முடிச்சுட்டு தான் பைக் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இவர் வந்து பார்க்கும்போது இவரோட பைக்கு காணாம போயிருக்கு. அச்சோ நம்ம பைக்கு காணாம போயிருச்சு, ஒருவேளை அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஷத் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இவர் ஃபேக்கான நம்பர் பிளேட் தான் போட்டு வச்சிருப்பாரு. அதனால கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாது. இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இந்த இன்ஷத்துக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்கும். அது சம்பந்தமா ஒருத்தர் கிட்ட போன்ல பதட்டமா பேசிட்டு இருக்காரு. இப்ப வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் ரோட்ல விழுந்து கிடக்கிற நபரோட செருப்பு திரும்பி இருக்கு. அதை சரி பத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப பக்கத்துல போலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த செருப்பு இருக்கு பாத்தீங்களா, ஒரு பால் பட்டு நார்மலா திரும்பிடுது. சரி வேலை மிச்சம்ன்ற மாதிரி இவரும் பைக் எடுக்க பாக்குறாரு. பார்த்தா அது வேற ஒருத்தவங்களோட பைக்கா இருக்கும். வேற ஒரு பைக்ல இந்த கீ எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இந்த பைக் நமக்கு லக்கியா இருக்க வாய்ப்பு இருக்கு, இதை எடுத்துக்கலான்ற மாதிரிலாம் இவர் கணக்கு பண்றாரு. முதல்ல வேற ஒரு நபரோட பைக் எடுத்துக்கிறாரு. பக்கத்திலேயே ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடுறாரு. அப்புறமா வந்து இதை எடுத்துப்போம், இப்ப நம்ம பைக்கை கொண்டு போலான்னு கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த பைக்கையும் இவர் எடுத்துக்கிறாரு. இவருக்கு கிடைச்ச பைக்கை இவர் யூஸ் பண்ணலாம், இவர் வச்சிருந்த பைக்கை வித்துடலாம்னு யோசிக்கிறாரு. அந்த மாதிரி தான் முதல்லயே இந்த பாய் கிட்ட அறிமுகமாயிருப்பாரு. இந்த பாய் கிட்ட இருந்து தான் ஒரு 3 கீயை வாங்கியிருப்பாரு. இந்த 3 கீல கண்டிப்பா அந்த வண்டியெல்லாம் ஓபன் பண்ணிடலாம், வச்சுக்கோன்ற மாதிரி பாய் தான் ரெடி பண்ணி தந்திருப்பாரு. அது மூலியமா தான் இந்த விஷயத்தை இவர் ரெகுலரா பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பைக் வந்ததுல இருந்து தான் இவரோட லைஃப் மாறி இருக்கும். இப்ப பைக் நம்ம கையை விட்டு போயிருச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பைக்கோட உண்மையான ஓனரை நமக்கு காட்டுறாங்க. அவரும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போதுதான் இது நம்ம பைக்கே இல்லன்றத புரிஞ்சுக்கிறாரு. இன்ஷத்து பார்த்துட்டு இருக்க வேலைக்கு பைக் அவசியம் இல்ல, இப்ப இல்லாததுனால பிரச்சனை வருது. அவன் சேல்ஸும் சரியா பண்ண மாட்டான், வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் மேனேஜரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வேலை போயிருது. இந்த இடத்துல போலீஸ் கிட்ட இவங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. போலீஸ் அந்த நம்பரை செக் பண்ணி பாக்குறாரு. எங்க இது ஒரு காரோட நம்பரு, எவனோ ஏமாத்தி தான் இந்த பைக்கை ஓட்டிட்டு இருந்திருக்கான், இந்த பைக்கை நாங்க வச்சுக்கிறோம், உங்க பைக்கை கண்டுபிடிச்சா தரோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவசரப்பட்டு போலீஸ் கிட்ட கொண்டு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. இன்ஷத்தோட ஒய்ஃப் அவருக்கு கால் பண்றாங்க. இவர் கொஞ்சம் டென்ஷனா இருக்காருல, போனையே எடுக்க மாட்டாரு. இந்த மனுஷன் எதுக்கு போனையே எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப இவருக்கு பைக் வேணும்ல, வேற ஒரு பைக்கை பார்த்து தூக்கிடலாம்னு நினைக்கிறாரு. இப்போ ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு, அது ஸ்டார்ட் ஆயிருது. ஆனா பைக்கை இவரால ஓட்ட முடியல, பெட்ரோல் கம்மியா இருக்கு போல. சரி ஓடி போய் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஓடி போய் ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப முடியாம ஒரு இடத்துல டயர்டா நின்னுட்டு இருக்காரு. அங்கதான் அந்த பைக்கோட ஓனர் இருக்காருல, பெட்ரோல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம பைக்கை இவன் தூக்கி இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்ப சட்டுன்னு வந்து இன்ஷத்தை லாக் பண்ணிடுறாரு, போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இன்ஷத்தை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இவரும் வலியால துடிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா இந்த இடத்துல தான் இவரோட பைக் இருக்குன்னு இவருக்கு தெரிய வருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு சந்தோஷமே வருது. அடிச்ச நபர் டயர்ட் ஆயிடுறாரு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இன்ஷத்துக்கு சாப்பாடுலாம் தரதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும் போது தான் இன்ஷத்தை தப்பிச்சு போயிருக்காருன்னு தெரிய வருது. அப்படி போனவர் பைக்கையும் தூக்கிட்டு போயிருக்காரு. இப்ப பைக்ல சந்தோஷமா இவர் வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பைக் திரும்பி கிடைச்சிருச்சுல, அதனால சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இதோடய நமக்கு ஃபர்ஸ்ட் கதையை முடிச்சிடுறாங்க. ரெண்டாவது கதையோட ஸ்டார்டிங் சீனே ரோஹித்னு ஒருத்தரை காட்டுறாங்க. ஒரு பெரிய வீட்டையே எதிர இருந்து இவர் வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த வீட்டுல இருக்க சிலர்லாம் வெளியே போறாங்க. இந்த சமயம் உள்ள நுழையலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சைலண்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. யாருக்கும் தெரியாம ஒவ்வொரு இடமா தாண்டி வராரு. இப்போ ஒருத்தவங்களோட ரூம்குள்ள வந்துடுறாரு. எல்லா இடத்தையும் செக் பண்றாரு. கிஃப்ட் மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைக்குது. அதை எடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே ரோஹித்தோட ஃபேமிலியா தான் இருப்பாங்க. இப்ப ரோஹித் அக்கா இருக்காங்கல்ல, நான் நாளைக்கு கிஃப்ட் தரதுக்கு முன்னாடியே அந்த கிஃப்டை எடுத்து பார்க்கலாம்னு நினைச்சிருக்காமா, அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி அக்காவும் கிஃப்டை புடுங்கிடுறாங்க.
என்ன இவன் வீட்லயே இவன் திருடி இருக்கான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இத பத்தி ரோஹித்தே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது அட்ராக்டிவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் உடனே அதை தூக்கிடுவாரு. அந்த அட்ராக்டிவான பொருளை தூக்குற வரைக்கும் இவரோட மண்டைக்குள்ள அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுல இருந்தே இவருக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். வீட்டுல இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராப்ளத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். நிறைய டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டு போய் காமிச்சிருப்பாங்க. அந்த டாக்டர்ஸ் இது ஒரு ப்ராப்ளம், இதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சோ சின்ன வயசுல இருந்து இவர் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவரோட பர்த்டேக்காக எல்லாருமே வீட்டுக்கு கேதர் ஆயிட்டு இருக்காங்க. இந்த வாட்டியாவது பர்த்டேக்கு முன்னாடியே அக்கா வாங்கி வச்சிருக்க கிஃப்ட தூக்கிடலாம் நினைச்சிருப்பாரு. அப்படி தூக்காம தான் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அக்காவே அந்த கிஃப்ட் எல்லாம் இவர்கிட்ட தந்துடுறாங்க. இவரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பெரிய கார் ஷோரூம் தான் வச்சிருக்காரு. அந்த இடத்துல இவருமே அப்பாக்கு சப்போர்ட்டிவா வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவரோட ஒர்க்கிங் டைம் முடிஞ்சிருது. நான் கிளம்புறேன்ற மாதிரி அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. நிறைய பொருள் அட்ராக்டிவா இருக்குல்ல, ஒவ்வொரு பொருளா இவர் தூக்கிட்டு இருக்காரு. அப்படி தூக்கிட்டு இருக்கும் போது ஒரு நபரோட காசு கீழே விழுந்திருக்கிறத பாக்குறாரு. இந்தாங்க காசுன்ற மாதிரி அவர்கிட்ட எடுத்து தராரு. அவரோட பர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவா இவருக்கு தெரியுது. அந்த பர்ஸை தூக்கணும்ன்ற மாதிரி திரும்பி அந்த இடத்துக்கு வராரு. அவருக்கே தெரியாம அவரோட பர்ஸை இவர் தூக்கிடுறாரு. இந்த மாதிரி தான் இவருக்கு தோன்ற ஒவ்வொரு பொருளா இவர் இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு பொண்ணோட கையில இருக்க சலங்கையை பாக்குறாரு. அந்த சலங்கையை பார்த்தோன்னே இவருக்கு அதை தூக்கணும் போல தோணுது. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி இவரும் ஃபாலோ பண்றாரு. பொண்ணோட ஃபேஸ் எல்லாம் பார்க்க மாட்டாரு. அந்த சலங்கையை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாரு. அந்த பொண்ணை ஒரு ஸ்டேஜ்ல இவர் மிஸ் பண்ணிடுறாரு. சலங்கை கிடைக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணே இவருக்கு பக்கத்துல வராங்க. அந்த சலங்கையை இவரோட ஷோல்டர்ல குத்திட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்ன அவளே வந்து குத்திட்டு போறா அப்படின்ற மாதிரி இவருமே அந்த பொண்ணை வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. ஒண்ணுமே இவருக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப காலையில இவருமே கண் முழிச்சு வெளியே வந்து கொட்டாயெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பொண்ணு வீட்டுக்கு எதிர நின்னுட்டு இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. இவ எதுக்கு வீட்டுக்கு எதிர நின்னுட்டு இருக்கான்ற மாதிரிலாம் யோசிச்சு பேசுறதுக்காக வந்துடுறாரு. அவங்க இருக்காங்கல்ல, எனக்கும் ஒன்ன மாதிரியே ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற, உனக்கும் இந்த திருடுற ப்ராப்ளம் இருக்கான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, எடுத்து இவரோட பர்ஸை திரும்பி தராங்க. நேத்து தான் இவரோட பர்ஸை தூக்கி இருக்காங்க போல. இல்ல இது உனக்கு சேர வேண்டியதுதான், நீயே வச்சுக்கோன்ற மாதிரி இவங்க கிட்டே திரும்பி தந்துடுறாரு. எனக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சேன், இன்னொருத்தரை பாக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்குன்ற மாதிரி ரோஹித் சொல்றாரு. உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. இவங்க ரத்னான்னு சொல்றாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து இந்த வேலையை பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த பொருள் எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரத்னாவோட வீட்டை பொறுத்த வரைக்கும் ரத்னாக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறது தெரியாது. வீட்டுக்கு தெரியாம தான் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரத்னாவோட வீட்டுக்கு வரதா ரோஹித் சொல்லியிருப்பாரு. இப்ப ரத்னா இருக்காங்கல்ல, யாருக்கும் தெரியாம ரோஹித்தை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ரத்னா நிறைய பொருள்லாம் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் மறைச்சு வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. உன் கலெக்ஷனை என்னைக்கு காட்ட போறேன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சீக்கிரமா காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாறி அடிக்கடி மீட்லாம் பண்றாங்க. சின்ன சின்ன பொருள்லாம் எடுத்தா இவங்களே வச்சுப்பாங்க. காசெல்லாம் எடுத்தா யாருக்காவது ஹெல்ப் பண்ற மாதிரி தந்துருவாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் ரத்னா வந்திருக்காங்க. இப்ப காசை இவங்களே கீழே போட்டுட்டு உங்க காசா பாருங்கன்ற மாதிரி அந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்றாங்க. ஏன் காசுலாம் இல்லன்ற மாதிரி அவர் நேர்மையா சொல்றாரு. உங்கள்தான் தான் இருக்கும், எடுத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அந்த வழியா வேற ஒருத்தர் வராரு. இது என்னோட காசுன்ற மாதிரி வேகமா அந்த காசு எடுத்துக்கிறாரு. என்ன இவரு போய் சொல்லி எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ரத்னா யோசிக்கிறாங்க. இப்ப ரத்னாவால கேட்கவும் முடியாதுல்ல, அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்கார்ல, அதாவது ரோஹித் இருக்கார்ல, அவருக்கு தெரியாம அவரோட பர்ஸை தூக்கிடுறாரு. ஏமாத்தி எடுத்தான்ல, அவன் பர்ஸை தூக்கிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. திடீர்னு அந்த நபர் கவனிச்சு துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்படி ஓடி வரும்போது இவங்க கொஞ்சம் க்ளோஸாலாம் இருக்காங்கல்ல, இவர் ஒரு மொமெண்ட்ல ஐ லவ் யூன்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்றாரு. அவங்க பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. ஆனா அடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. எனக்குமே பிடிச்சிருக்குன்ற மாதிரி சிரிக்கிறாங்க. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸா மாறிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாண வயசு வந்துருச்சுல, ரெண்டு பேரோட வீட்லயும் சம்பந்தம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹித் அவரோட வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. அந்த இடத்துல ஒரு மொமெண்ட்ல இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாலா இருந்துடுறாங்க. இவங்க கல்யாணம், ஹனிமூன் எல்லாத்தையும் ரொம்ப அட்வென்ச்சரஸா இவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல வீட்டுல மாப்பிள்ள பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இதை எப்படியாவது பேசி நம்ம கேன்சல் பண்ணோம், அப்பதான் நம்ம நினைக்கிற விஷயத்தெல்லாம் பண்ண முடியும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப ரோஹித் வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக ஆளுங்க வரப்போறாங்க போல. நான் எப்படியாவது பேசி நிறுத்திடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்களுமே நிறுத்திடுறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப பார்க்க வந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா ரத்னா தான். உன் வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே புரியுதுன்ற மாதிரி ரத்னா சொல்றாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஃபீல் பண்றாங்க. வீட்டை எதிர்த்து ஏதாவது பண்ணலான்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்ப எல்லாமே வேஸ்டா போயிருச்சு, அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. என்னப்பா ரெண்டு பேருக்கு ஓகேவான்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க கேட்கறாங்க. எங்களுக்கு ஓகே தான், ஆனா எங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. எங்களோட கல்யாணம் வித்தியாசமா நடக்கணும், அதே மாதிரி ஹனிமூனும் வித்தியாசமா நடக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட ஆசையை பத்திலாம் ஃபேமிலி கிட்ட சொல்லிடுறாங்க.
அப்படியே கட் பண்ணி கல்யாணம் நடக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. மாப்பிள்ளை பொண்ணு மணமேடையில உட்காந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரோட வீட்டை சேர்ந்தவங்களும் சந்தோஷமா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் மாப்பிள்ளை பொண்ணு ரூம்குள்ள தான் லாக் ஆகி இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப ஸ்டேஜ்ல இருக்கிறது யாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேர் தான் இருந்திருப்பாங்க. கல்யாணத்தை வித்தியாசமா பண்ணோம்னு நினைச்சாங்கல்ல, இன்னொருத்தவங்களோட இடத்துல திருட்டுத்தனமா பண்ணோம் தான் நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணிட்டாங்கல்ல, இப்ப சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் புக் பண்ணிருப்பாங்க போல. எங்க ரூம் கீஸ தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏற்கனவே வாங்கிட்டாங்களே, அப்ப வாங்கினது யாருன்ற மாதிரி இங்க இருக்கவங்களாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த ரூம்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அவங்க ஹனிமூனும் அட்வென்ச்சரஸா இருக்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அதனால இன்னொருத்தவங்களோட ரூமுக்கு தான் இவங்க ரெண்டு பேர் வந்திருப்பாங்க. அந்த ரூம்ல தான் இவங்க ரெண்டு பேருமே 1 மணி நேரம் இருந்திருக்காங்க. இப்ப ஆளுங்க தேடி வராங்கன்னு தெரிஞ்சோன்னே இவங்க வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. சிரிச்சுக்கிட்டே தான் இவங்க ஓடிட்டு இருக்காங்க. இதோடைய செகண்ட் கதையும் நமக்கு முடிச்சிடுறாங்க. மூணாவது கதை கொஞ்சம் பெரிய கதையா இருக்கும். மூணாவது கதையோட ஸ்டார்டிங் சீனே குல்கர்னி அப்படின்ற ஒரு பிசினஸ் மேனா காட்டுறாங்க. ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த பொண்ணு கூட 1 மணி நேரம் இருந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் யாரோ வீடியோ எடுத்துறாங்க போல. அந்த வீடியோ சோசியல் மீடியா முழுக்க பரவ ஆரம்பிச்சிருது. இதனால இவரோட பிசினஸ் பயங்கரமா அடி வாங்கிருது. அதே மாதிரி ஒய்ஃபை இவரை விட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய பிரச்சனை எல்லாம் இவருக்கு ஏற்படுதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இத பத்தி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஆல்பர்ட்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த கதையில இவர் தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. நியூஸ் மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட ஒய்ஃபை கூப்பிடுறாங்க. நான் கூப்பிடுறது காதுல கேட்கலையா, என் அண்ணன் கிளம்பிட்டு இருக்காரு வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா இப்பதான் ஒய்ஃபோட அண்ணனை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இவர் பெரிய பொலிட்டீஷியனா இருப்பாரு. இப்ப டெல்லிக்கு தான் வேலை விஷயமா கிளம்பிட்டு இருக்காரு போல. ஆளுங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் கிளம்பிட்டு இருக்காரு. தங்கச்சியும் அண்ணனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. இந்த ஆல்பர்ட் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் போல. கிளம்பிட்டு இருக்க அண்ணன் இருக்காருல, என் தங்கச்சியும் பொண்ணையும் நல்லபடியா பாத்துக்கோங்க, நான் வரதுக்கு 2 மாசத்துக்கு மேல ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஆல்பர்ட்டும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஆல்பர்ட் ஒய்ஃப் பொண்ணு மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. ஆல்பர்ட் இருக்காருல, தினமும் இவரோட வீட்டுல இருக்க போஸ்ட் பாக்ஸ பாத்துக்கிட்டே இருக்காரு. போஸ்ட் வந்த மாதிரியே தெரியல. 28 நாள் கழிச்சு போஸ்ட் வந்திருக்கு. அந்த போஸ்ட வேகமா எடுக்கிறாரு. ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னு பாக்குறாரு. இப்ப இவரோட ரூம்க்கு வந்து கதவை சாத்திடுறாரு. இவரோட ரூம்லயே சீக்கிரட்டா ஒரு ரூம் வச்சிருக்காரு போல. அந்த இடத்துக்கு வந்து அந்த லெட்டர் எல்லாம் பிரிக்கிறாரு. அந்த லெட்டர்ல கோடு மாதிரி ஏதோ இருக்கு. அந்த கோடெல்லாம் போடுறாரு. அது மூலியமா இவருக்கு என்ன வேலை பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சிருது. அதாவது இவருக்கு வேலை கொடுக்கறவங்க சீக்கிரட்டா கொடுப்பாங்க போல. இப்ப ஏற்கனவே முடிச்ச வேலைக்கு காசுலாம் வந்துருது. என்ன வேலை இவர் முடிச்சாருன்றதை இப்பதான் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஒரு பிசினஸ் மேனோட பேரே நாரி போச்சு பாத்தீங்களா, அதாவது குல்கர்னின்னு ஒரு பிசினஸ் மேனோட பேரே நாரி போச்சுல, அதுக்கு காரணமே இவரா தான் இருப்பாரு. வேணும்ட்டே அனி ட்ராப் மாதிரி செட் பண்ணி அவரோட வீடியோவை எடுத்திருப்பாரு. அவரை டேமேஜ் பண்றதுக்கு ஆளுங்க காசு தந்திருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. அதாவது ஒரு பிசினஸ் மேன்னா எதிரிங்க இருப்பாங்கல்ல, அவங்க தான் இவர் மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுக்காக இந்த ஆல்பர்ட்டுக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கும். இப்ப 2வது வேலை பண்றதுக்காக இவருமே ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. மீதி டீடைல் எல்லாம் இங்கதான் இருக்கும் போல. இவருமே டீடைல் எடுத்து பாக்குறாரு. சூர்யான்ற வேற ஒரு பிசினஸ் மேனை நீங்க மாட்டி விடணும், அவனுக்கு எதிராக வீடியோ எடுக்கணும்ன்ற மாதிரி தான் போட்டிருக்கு. இவருமே இவரோட டீம் கிட்ட எல்லாம் கால் பண்ணி சொல்லலாம்னு நினைக்கிறாரு. இவர் டீம்ல மொத்தமா 3 பேர் இருப்பாங்க. பிரியான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, திலீப்னு ஒரு நபர் இருப்பாரு, இதை தாண்டி ராகுல்னு ஒருத்தர் இருப்பாரு. 2 பசங்க ஒரு பொண்ணுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க 3 பேருக்குமே கால் பண்ணிட்டாரு. அடுத்த வேலை வந்துருச்சு, நம்ம அசம்பிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட புது டார்கெட் பேரு சூர்யா அப்படின்றது. அவன் ஏற்கனவே பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவ மாதிரி தான் தெரியுது. ஒய்ஃப் இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணு கிட்ட அடிக்கடி கடலெல்லாம் போட்டுட்டு இருக்கான். எப்படியாவது அந்த பொண்ணு கூட அவன் ஒன்னா இருந்தானா நம்ம கேப்சர் பண்ணிடணும், இது போதும்ன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு ஏத்த மாதிரி முதல்ல அவன் வீட்டுல நம்ம சிசிடிவி கேமராவெல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம், அப்பதான் அவன் ஒன்னா இருந்தா நமக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அந்த சூர்யாவோட வீடு எங்க இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும். ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க பிளாட்ல தான் அவரோட வீடு இருக்கும். இவங்களுமே வேலையாள் மாதிரி அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஆல்பர்ட் இருக்கார்ல, நீங்க உள்ள போய் வேலையை ஆரம்பிங்க, ஒய்ஃப் வந்தா நான் தடுத்து நிறுத்துறேன், உங்களுக்கு தகவலை கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க உள்ள வந்து சிசிடிவி கேமராவெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே அவங்க சீக்கிரமா வரணும்ன்ற மாதிரி வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள சூர்யாவோட ஒய்ஃபும் மாமியாரும் வந்துட்டு இருக்காங்க. அச்சச்சோ, இவங்க உள்ள போக கூடாது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப வேணும்ட்டு இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரிலாம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. தெரியாதுன்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. வேகமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க நடந்து வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இவங்க 3 பேர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறாங்க. நல்லபடியா கேமராவை செட் பண்ணிடுறாங்க. அந்த சூர்யா இருக்காரு பாத்தீங்களா, பெருசா ஆபீஸ் பக்கம்லாம் போக மாட்டாரு. எப்ப பாரு மோனிகான்ற ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. 2 பேருமே அஃபேர்ல ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்காங்க போல. ஆனா அந்த மோனிகாக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்க மாட்டேங்குது. இவர் கூட பிரேக்கப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பிரேக்கப் பண்ணலாம் இவ பேசிட்டு இருக்கா, நமக்கு அப்ப ஃபுட்டேஜ் கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சரி, இவங்க 2 பேர் பேசுறத நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லாங்ல இருந்தே இவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. ஏதோ அந்த ஃப்ரீக்வன்சியை கேப்சர் பண்ணி தான் இவங்க ரெக்கார்ட் பண்றாங்க.
இவங்களுக்கு வேலை கொடுத்தது யாரு என்னன்னா இவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த நபர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவன் ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கணும், அது எனக்கு கேப்சர் பண்ணி தாங்க, அதுதான் உங்களுக்கான வேலைன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. பேசுறது மட்டும் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மோனிகா இதுக்கப்புறம் இவன் கூட ஒன்னா இருக்க வாய்ப்பு இல்ல, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஆல்பர்ட் யோசிச்சுட்டு இருக்காரு. நீ ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கூட்டு வா அப்படின்ற மாதிரி பிரியா கிட்ட சொல்லிட்டாரு. பிரியா இவங்களோட பையனை ஸ்கூல்ல விடும் போது ஜெனிஃபர்னு ஒரு லேடியை பார்ப்பாங்க. அந்த லேடியை வேணா யூஸ் பண்ணலாமா, அவளோட லைஃப்ல ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஜெனிஃபரை பத்தி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த ஜெனிஃபரை பத்தி நமக்கும் காட்டுறாங்க. ஜெனிஃபரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா ஹஸ்பண்ட் பொறுப்பே இல்லாம இருக்காரு. இவங்க தான் 18 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்த்து குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனிஃபருக்கு ஒரு முடியாத அப்பா இருப்பாரு, அவரையும் நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க. நான் இல்லாத சமயம் அப்பாவை கவனிச்சுக்கோங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஹஸ்பண்ட் காதுலயே வாங்க மாட்டாரு. சாப்பிட்ட பொருள்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்காரு. நிறைய காசு அவர் செலவு பண்ணிட்டு இருக்காரு. நீ சம்பாதிக்கவும் மாற்ற, செலவும் இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கோபமா பேசுறாங்க. என்கிட்டயே கோவமா பேசுறியா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் இருக்காருல, இவங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப பாட்டில் எல்லாம் போட்டு உடச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. எப்ப சண்டை போட்டாலும் இப்படிதான் நடக்கும் போல. இவங்களுமே இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. 18 மணி நேரம் வேலை பார்க்குறோம், நம்ம லைஃப் இப்படியே போயிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்ல தான் இவங்க இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் பிரியா இருக்காங்கல்ல, 2-3 வாட்டி இவங்களை மீட் பண்ணிருப்பாங்க. நிறைய காசு கிடைக்கும்னு சொன்னா இந்த பொண்ணு நம்ம சொல்ற வேலையை பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பிரியாக்கு ஐடியா வந்திருக்கும். ஆல்பர்ட் பேசி பாருன்னு சொன்னதுனால பிரியாவும் பேசுறதுக்காக வராங்க. இப்ப பிரியா இருக்காங்கல்ல, அவளை நான் வர சொல்லியிருக்கேன்ற மாதிரிலாம் ஆல்பர்ட் கிட்ட சொல்றாங்க. ஆல்பர்ட்டும் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பொண்ணை இவங்க கூட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு எனக்கு வேலை பண்றது ஓகே, ஆனா அட்வான்ஸ் மாதிரி முன்கூட்டியே காசு தரணும்னு சொல்றாங்க. சரி தரன்ற மாதிரி ஆல்பர்ட் ஏத்துக்கிறாரு. அந்த சூர்யா கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்காக ஆல்பர்ட் ஒரு ஐடியா தந்துடுறாரு. அதுபடி இந்த ஜெனிஃபரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜெனிஃபர் அன்னோன் நம்பர்ல இருந்து இவருக்கு கால் பண்ற மாதிரி பண்றாங்க. இவருமே யாருனே தெரியலையேன்ற மாதிரி கட் பண்றதுக்காக போறாரு. நீங்க கட் பண்ணீங்கன்னா நான் இறந்து போயிடுவேன், அந்த அளவுக்கு நான் கஷ்டத்துல இருக்கன்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. அதாவது ஏதோ ஒரு பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. என்னமா சொல்ற, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி இவங்களும் சோகமா பேசுறாங்க. அந்த சூர்யா தான் பொண்ணுங்க விஷயத்துல வீக்கானவர்ல, நீ கவலைப்படாதமா அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசி பேசி வேணும்ட்டே அவர்கிட்ட இவங்க க்ளோஸ் ஆகுறாங்க. உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் பெட்டரா ஃபீல் பண்றேன், என் மனசை மாத்தினதுக்கு நன்றின்ற மாதிரி சொல்றாங்க. என் நம்பரை சேவ் பண்ணிக்கோ, எப்பனாலும் கால் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அந்த சூர்யா சொல்றாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த ஆல்பர்ட் இருக்காருல, பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. சூப்பரா பண்ணன்ற மாதிரிலாம் இவங்களை பாராட்டுற மாதிரி சொல்றாரு. இவங்க இருக்காங்கல்ல, ஸ்டார்டிங் என் பேமெண்ட்டை தாங்க, நான் யாரையும் நம்புறது இல்லை அப்படின்ற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்கிற ஆல்பர்ட்டோட முகமே டோட்டலா மாறிடுது. இப்ப பிரியா இருக்காங்கல்ல, ஆல்பர்ட் சார் கூட சேர்ந்து நான் 8 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவர் தொழில கரெக்டா இருப்பாரு, உனக்கான அமௌண்ட் உனக்கு வந்துடும், மூஞ்சில அடிச்ச மாதிரிலாம் இதுக்கப்புறம் பேசாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் லைஃப்ல நிறைய கஷ்டம் இல்ல, அதனால தான் இப்படி பேசிட்டேன், சாரின்ற மாதிரிலாம் இந்த ஜெனிஃபர் சொல்றாங்க. இப்ப ஆல்பர்ட் கிளம்பிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நான் தேவையில்லாம உங்ககிட்ட கோவமா பேசிட்டேன், சாரின்ற மாதிரி சொல்றாங்க. காசு விஷயத்துல இப்படி இருக்கிறது தப்பு இல்ல, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவரும் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. மேற்கொண்டு அந்த சூர்யா கிட்ட எப்படிலாம் பேசணும் அப்படின்றத ஆல்பர்ட் சொல்லி தராரு. அதே மாதிரி இவங்களுமே பேசுறாங்க. நாளுக்கு நாள் சூர்யா கிட்ட இவங்க க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. சூர்யாவை நேர்ல மீட் பண்ண வைக்கிற அளவுக்கு நீ பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி அதுக்கேத்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு நிறைய ஆடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைக்குது. அது எல்லாத்தையும் இவங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் ஆல்பர்ட் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்காரு. ஜெனிஃபர் சோகமா நின்னுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. ஜெனிஃபர் நீ ஓகே தானேன்னு கேக்குறாரு. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஜெனிஃபர் சொல்றாங்க. ஆனா அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருது. ஏதோ பிரச்சனை போல, வீட்டுல ஹஸ்பண்ட் போட்டு அடிச்சிருக்கான் போலன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நேரா பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. போய் பிரேயர் பண்ணிட்டு வா, பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே பிரேயர்லாம் பண்றாங்க, கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாங்க. தேங்க்யூன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாங்க. இப்பதான் பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க கால் பண்றாங்க. உடனே வீட்டுக்கு போனோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆல்பர்ட்டும் வீட்டுக்கிட்ட கூட்டு வந்துடுறாரு. அப்பாக்கு உடம்பு முடியாம போயிருது போல, அதனால தான் கால் பண்ணிருக்காங்க. இப்ப கால் பண்ணி டாக்டர்லாம் வர வச்சிடுறாங்க. வந்த டாக்டர் இருக்காங்கல்ல, இந்த மருந்தெல்லாம் வாங்கி தாங்கன்ற மாதிரி நிறைய மருந்தெல்லாம் எழுதி தந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே பேசுறதுக்காக ஒரு கஃபேக்கு வந்திருக்காங்க. இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கானா பிரிஞ்சிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஆல்பர்ட் கேக்குறாரு. நானும் பிரியணும் தான் நினைக்கிறேன், ஆனா சாதாரணமா பேசினாலே என்ன போட்டு அடிக்கிறான், அவன் கிட்ட நான் எப்படி டைவர்ஸை பத்தி பேச முடியும், அதனால தான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ஆறுதலா 4 வார்த்தை பேசுறாரு. மருந்து எல்லாத்தையும் இவரோட செலவுல இவர் வாங்கி தந்துடுறாரு. இவங்க சூர்யா கிட்ட அடுத்த ஸ்டெப்பா போனோம்ல, அதுக்கு நீ இந்த மாதிரிலாம் போனா செட் ஆகாது, சாரியில தான் வரணும், அந்த சாரியில அவனை செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணணும், அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப மறுநாள் பிரியா இருக்காங்கல்ல, ஜெனிஃபர் எப்படி வந்திருக்கா பாருங்கன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. இவருமே பாக்குறாரு. பார்த்தா ஜெனிஃபர் ஒரு சாரியில தான் வந்திருக்காங்க. இது ஓகேவான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஓகேன்ற மாதிரி தலையை ஆட்டுறாரு.
இருப்பாரு. லைட்டா இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருது போல. இந்த ஆல்பர்ட்டுக்குன்னு ஒரு பர்சனல் வாழ்க்கை இருக்குல்ல, இவர் ஒய்ஃப் கூட இருக்கும் போது கூட ஜெனிஃபரோட கால் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான கால்ன்ற மாதிரி இறங்கி போய் இவங்க கிட்ட பேசலாம் செய்யறாரு. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ்லாம் ஆகுறாங்க. ஜெனிஃபரோட பர்த்டே என்னைக்குன்னு கூட இவர் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு. கரெக்டா அந்த நாள் கேக் எல்லாம் வெட்டுறாரு. இதை பாக்குற ஜெனிஃபரும் ரொம்ப சந்தோஷம்லாம் படுறாங்க. சூர்யா நேர்ல மீட் பண்ணலாம்னு கூப்பிடுறாரு. நேர்ல போய் பழக ஆரம்பின்ற மாதிரி சொல்றாரு. ஜெனிஃபர் இருக்காங்க பாத்தீங்களா, உண்மையிலேயே இந்த ஆல்பர்ட் கிட்ட பழகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சூர்யா கிட்டயும் ஃபேக்கா பழகணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப சூர்யாவை மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இவ்வளவு அழகா இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் சூர்யா பயங்கரமா வலிஞ்சிட்டு இருக்காரு. எப்படியாவது இவங்க கூட ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாரு. சூர்யா ஒரு நாள் இவங்களை தியேட்டருக்கு கூட்டு வந்து சில்மிஷம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பணும்ன்ற மாதிரி இவங்க பாதிலேயே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சூர்யாவை மட்டும் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க வேகமா திரும்பி தியேட்டருக்குள்ள வராங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆல்பர்ட் இங்க தான் இருக்காரு. அவர் கூட சேர்ந்து படம் பாக்குறாங்க. உண்மையில ஆல்பர்ட்டை இவங்க பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க போல. சூர்யா ஒரு வழியா இவங்க வழிக்கு வந்துட்டான். நாளைக்கு அவன் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான்ல, வீட்டுக்கு போய் அவன் கூட ஒன்னா இருந்துரு, நமக்கு ஃபுட்டேஜ் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. சூர்யாவோட ஒய்ஃப் வீட்டுல இல்லாத போது அவரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவருமே ரொமான்டிக்கா அப்ரோச் பண்றாரு. சாரி சூர்யா, இன்னைக்கு முடியாது, எனக்கு பீரியட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, பரவாயில்ல விடுன்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. உண்மையிலே இவங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் இல்ல, கடைசி நேரத்துல இவங்களோட மனசு மாறி இருக்கும். அதனால தான் இப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு ஆல்பர்ட் பயங்கரமா இவங்க கிட்ட கோவப்படுறாரு. நீ பர்சனலையும் ப்ரொஃபஷனையும் போட்டு குழப்பிக்கிற, உனக்கும் எனக்கும் பழக்கம் போயிட்டு இருக்கிறது உண்மைதான், அதுக்காக நீ வேலை விஷயத்துலலாம் இப்படி பண்ணா எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. சரி, நாளைக்கு நான் இந்த விஷயத்த பண்ணிடுறேன், ஃபுட்டேஜ் கிடைச்சிரும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவரும் கோவப்பட்டதுக்காக சாரி சொல்றாரு. மறுநாள் இவரே சூர்யா வீட்டுல டிராப் பண்றதுக்காக வந்திருக்காரு. அவனுக்கு லைட்டா டவுட் வந்தா கூட அவன் உசாராயிடுவான். டவுட் வராத அளவுக்கு நீ நடந்துக்கணும்னு சொல்லிட்டாரு. சரி, நான் நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப இவருமே டிராப் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இவங்களுமே சூர்யாவோட வீட்டுக்குள்ள போறாங்க. சூர்யா கூட க்ளோஸா பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருமே ஒண்ணு மண்ணாலா இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபுட்டேஜ் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி ஆல்பர்ட் கிட்ட சொல்றாங்க. நான் வேணா வந்து பிக்கப் பண்ணிக்குவான்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி இவங்க சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. ஆல்பர்ட்டும் இதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. இப்ப வேலை பார்க்கறதுக்காக பசங்க வந்துடுறாங்க. டே, ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சான், நீங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவங்கள பிக்கப் பண்ணலான்றதுக்காக தான் இவர் கிளம்பிட்டு இருக்காரு. அதுக்குள்ள பசங்க கிட்ட இருந்து கால் வருது. ஏதோ ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க போல. கேட்டவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. வேகமா அந்த இடத்த நோக்கி ஓடி வந்துடுறாரு. அங்க ஒரு ஃபுட்டேஜ் பிளே ஆகுது. அந்த ஃபுட்டேஜை பார்த்து இவர் ஷாக் ஆயிடுறாரு. என்ன ஃபுட்டேஜ் இவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னு நமக்கு காட்டல. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சூர்யா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. பார்த்தா வீட்டுல ஒரு பொருள் கூட இல்ல, எல்லாம் செட்டப்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. அந்த இடத்துல சூர்யா ஒரு பென்ட்ரைவை தொங்க விட்டு போயிருக்காரு. இந்த பென்ட்ரைவை எடுத்துக்கலான்ற மாதிரி இவங்க எடுத்துக்கிறாங்க. போட்டு பாக்குறாங்க. சூர்யா தான் இவங்களை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. ஆக்சுவலா சூர்யா தான் இவங்களை ஏமாத்தி இருக்காருன்னு தெரிய வருது. 7 வருஷத்துக்கு மேல ஏமாத்திட்டு இருக்கீங்கல்ல, இப்ப நீங்க ஏமாந்தது உங்களுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி சூர்யாவை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. அந்த ஜெனிஃபர் வேற யாரும் கிடையாது, என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தான், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பிளான பண்ணோன்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. நீ நாளைக்கு அவன் கூட ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி திலீப் சொன்னாரு பாத்தீங்களா, அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருக்குமே அவங்கள பிடிச்சிருச்சுல்ல, அதனால கிஸ் பண்றதுக்காக நெருங்கி வராரு. கிஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க. வீட்டுக்குள்ள போய் இவங்க ரெண்டு பேர் ஒண்ணு மண்ணா இருந்திருப்பாங்க. பசங்க ஒரு வீடியோ பார்த்து இவரை கூப்பிட்டாங்கல்ல, ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருந்த வீடியோ பார்த்து தான் இவரை கூப்பிட்டுருப்பாங்க. என்ன நம்ம வீடியோ வருது, அவன் வீடியோ கிடைக்கும்னு பார்த்தா நம்ம வீடியோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவர் ஷாக் ஆயிருப்பாரு. அந்த ஜெனிஃபர் இவர் கூட ஒன்னா இருந்தாங்கல்ல, அவங்க நடிச்சாங்கன்னு இவருக்கு கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்காது. இவர் சூர்யாவுக்கு நடிக்கிறது தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நீ நடிக்கணும்ன்ற மாதிரி சொன்னார் பாத்தீங்களா, நம்ம கிட்டே அவ அப்படிதான் நடிச்சிருக்கா அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஜெனிஃபர் ஒரு வீட்டுல இருந்தாங்கல்ல, அந்த வீட்டை பாக்குறதுக்காக வராங்க. அங்க இருந்த அப்பா ஆக்டிங்க்கு தான் வந்திருப்பாரு, ஹஸ்பண்டும் ஆக்டிங்க்கு தான் வந்திருப்பாரு. பக்காவா ஏமாத்திருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப சூர்யா சொல்றத நமக்கு காட்டுறாங்க. இந்த நெட்வொர்க் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன், ஒரு ஸ்டேஜ்ல உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். உங்க ஆபீஸ்ல நீங்க பேசிப்பீங்கல்ல, அது எல்லாத்தையும் நான் ரகசியமா கேட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இவரு பக் எல்லாம் செட் பண்ணிருப்பாரு. அது மூலியமா இவங்க பேசிக்கிற எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. போஸ்ட் மூலியமா தான் இவங்களுக்கு வேலை வரும்ன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் அங்க இருக்க ஒரு போஸ்ட் எடுத்திருப்பாரு, அதுக்கு பதிலா வேற ஒரு போஸ்ட் வச்சிருப்பாரு. அதுல ஒரு கோடை செட் பண்ணிருப்பாரு. சூர்யா ஒரு பிசினஸ் மேன் மாதிரியும் ஒரு ஃபேமிலி இருக்க மாதிரியும் நடிக்க தான் செஞ்சிருப்பாரு. ஆக்சுவலா இதெல்லாம் பண்ண போறேன்னு தெரிஞ்சுதான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிருப்பாரு. சூர்யாவை தான் நீங்க டார்கெட் வைக்கணும்ன்ற மாதிரி இவரே தான் சொல்லியிருப்பாரு.
இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்ல, அவர்கிட்ட இருந்து நிறைய காசை மிரட்டி வாங்குறதுக்காக தான் சூர்யா இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல ஆல்பர்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வீட்டுக்கு வராது, சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். ஆல்பர்ட் வந்துட்டாருன்ற மாதிரிலாம் வெல்கம் பண்றாங்க. ஆனா ஆல்பர்ட் செம்ம பயத்துல இருக்காருல்ல, எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு தனியா இவருக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்க்கு வந்துடுறாரு. உண்மையில இவருக்கு வந்த வேலை வேறையா இருக்கும், அதை இவர் முடிக்க முடியல. அதனால மீடியமா இருக்க ஒரு பர்சன் இருக்காருல்ல, கால் பண்ணி இவரை போட்டு திட்டுறாரு. இவருமே சாரின்னு சொல்லிட்டு காலெல்லாம் கட் பண்ணிடுறாரு. இப்ப சூர்யா வீடியோல மீதி பாதியை நமக்கு காட்டுறாங்க. உன் ஒய்ஃபோட அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுறது, அதனால பெரிய அமௌண்ட்டை எனக்கு தந்துரு, இதை நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாம், அமௌண்ட்டை எங்க வச்சு தரணும்ன்றத சீக்கிரமா அடுத்த வீடியோல சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஜெனிஃபரை பார்க்கணுமா, அதாவது உன் காதலி இல்ல என் காதலியை பார்க்கணுமான்ற மாதிரி ஜெனிஃபரை வர வைக்கிறாரு. பல பேரை நம்ம ஏமாத்தி இருக்கோம், நம்மளை ஏமாத்திட்டாலே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப ஜெனிஃபர் எதுவுமே பேச மாட்டாங்க, அந்த வீடியோவை மட்டும் கட் பண்றாங்க. இதோடய இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா மூணாவது கதையில வந்த ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.